ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச கச்சான் அல்வா ரெசிபியோட வந்திருக்கிறேன். இனிமேல் கடையில வாங்கி சாப்பிட தேவையில்லை, நாங்களே வீட்டுல ஈஸியா செய்து சாப்பிடலாம். எப்படி செய்யறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 200 கிராம் பச்சை கச்சான் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு இருக்கிறேன். 5 to 6 மினிட்ஸ் இந்த கச்சானை வறுத்தெடுக்கணும். 5 மினிட்ஸுக்கு பிறகு இப்படி கச்சான் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க தொடங்கும். தொடர்ந்து கிளறி கொண்டு இருக்கணும், கிளறாமல் விட்டா கருகிடும். இப்ப கச்சான்ல இருந்து வாசம் வர தொடங்கிட்டு கச்சான் வறுபட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இனி இந்த கச்சானை ஆற விடணும். கச்சான் இப்போ கொஞ்சம் ஆறிட்டுது. இனி இதை கசக்கி இந்த தோலை ரிமூவ் பண்ணணும். கச்சானை தோலை நீக்கிட்டு பாதியாக்கி வச்சிருக்கிறேன். 150 கிராம் சீனி, 1 டீஸ்பூன் பட்டர், மாயரின் அல்லது ஆயில் எது வேணுமென்றாலும் நீங்கள் எடுக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா, இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம் என்று சொல்லி சொன்னால் போடலாம். ஒரு ட்ரே எடுத்து கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டு வச்சுக்கிறேன். இந்த கச்சான் அல்வா காய்ச்சின உடனேயே கொட்டி பரவிடணும், அல்லது சீனி பானி இறுகிடும். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு இருக்கிறேன். இந்த சீனியை கரமல் பண்ணி எடுக்கணும். இப்போ 5 மினிட்ஸாக கிளறி கொண்டு இருக்கிறேன். இப்போ தான் சீனி மெல்ட் ஆக தொடங்கி இருக்குது. அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையிலேயே விட்டு இருக்கணும். நாங்கள் ஹை ஹீட்டில் விட்டா அல்லது மீடியம் ஹீட்டில் விட்டா அந்த சீனி வேளைக்கே கருகி அந்த கரமல் கைக்க தொடங்கிடும். அப்போ நாங்கள் மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு குக் பண்ணினா தான் அது நல்ல பதத்துக்கு வரும். இந்த சீனி கட்டியல் கரைஞ்சு பாகா வருந்தனைக்கும் நாங்கள் இந்த சீனி பானியை காய்ச்சணும். இப்போ சீனி கட்டியல் கரைஞ்சு பாகா வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற பட்டரை போடுவேன். அடுப்பை லோ ஹீட்டுக்கு குறைச்சி விடுகிறேன். ஒன் டீஸ்பூன் வெனிலா விடுகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணின உடனே கச்சானை போட்டுடணும். எடுத்து வச்சிருக்கிற கச்சானை போட்டு கிளறுறேன். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி கிளறணும். சீனி பானியும் கச்சானும் மிக்ஸ் பண்ணப்பட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இனி அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இந்த கச்சான் சூடாக இருக்கேக்கே அமர்த்தி பரவிடணும். நான் இனி ரேக்கை போட்டு பரவ போகிறேன். அடிமட்டமான பாத்திரம் ஒன்று எடுத்து ஆயில் பூசுறேன். நான் ஸ்ப்ரே பண்ணினான். இனி இதால் அமர்த்தி பரவி விட போகிறேன். கிரீஸ் ப்ரூஃப் பேப்பரோட தூக்கி கட்டிங் போர்டுக்கு மேலே வச்சிருக்கிறேன். இனி வெட்டி எடுக்க போகிறேன். இது சுட சுட இருக்கேக்கே வெட்டிடணும். இந்த கச்சான் அல்வா சுட சுடவே வெட்டிடணும். ஆறுனா கல் மாதிரி இருக்கும், பிறகு வெட்டவே இயலாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் வெட்டி எடுக்கலாம். உடனே தனித்தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விடணும். அப்போ தான் இறுகி வரும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. கடையில் வாங்குற மாதிரியே வந்திருக்குது. நல்ல கோல்டன் கலராக சைனியாக வந்திருக்குது. கச்சான் அல்வா அப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபி உண்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கச்சான் அல்வாவை செய்து முடிய 10 to 15 மினிட்ஸ் ஆற விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா தான் இறுகி வரும்.
எப்படி இறுகி வந்திருக்குன்னு பாருங்க. இந்தளவு திக் வரத்தக்கதா இந்த கச்சா நல்வாவை செய்திருக்கிறேன். கச்சா நல்வா இப்போ நல்லா இறுகி வந்துட்டு பாருங்க. டயபிட்டிஸ் இருக்கிறாக்கள் நீங்கள் டார்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணி இந்த கச்சா நல்வாவை செய்து சாப்பிடலாம். டார்க் சாக்லேட் ரொம்பவே ஹெல்த்தியானது, ஆனால் கொஞ்சம் கைக்கும். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். 100 கிராம் பச்சை கச்சான் எடுத்து வறுத்து தோல் நீக்கி பாதியாக்கி வச்சிருக்கிறேன். டார்க் சாக்லேட் 100 கிராம், 1 டீஸ்பூன் வெனிலா. வெனிலா ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பம்னு சொல்லி சொன்னால் விடலாம். ஒரு ட்ரே எடுத்து கிரீஸ் ப்ரூஃப் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு இருக்கிறேன். சாக்லேட்டை சின்ன சின்ன பீஸாக உடைச்சு போடுறேன். சாக்லேட் மெல்ட் ஆகும் நினைக்கும் நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சோணும். சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ணப்பட்டுடுது. இனி எடுத்து வச்சிருக்கிற கச்சானை போடுறேன். கச்சானை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். டார்க் சாக்லேட்டும் கச்சானும் மிக்ஸ் பண்ணப்பட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். எடுத்து வச்சிருக்கிற ரேக்குள்ள கொட்டி பெறவுறேன். இப்போ அமர்த்தி பெறவிட்டேன். இந்த கச்சா நல்வாவை சாக்லேட் இறுகினா பிறகு தான் வெட்டி எடுக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் 1 ஹவரில் இறுகிடும். நீங்கள் வெளியில் வச்சிங்கள்னு சொல்லி சொன்னால் 2 to 3 ஹவர்ஸ் எடுக்கும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் கச்சா நல்வாவை நீங்கள் வெட்டலாம். டார்க் சாக்லேட்டில் செய்த கச்சா நல்வா இப்படி வந்திருக்குதுன்னு பாருங்க. டயபிட்டிஸ் இருக்கிறாக்களுக்காக இதை ஸ்பெஷலாக செய்து காட்டுறேன். நீங்களும் கச்சா நல்வாவை செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்கோ. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. ப்ளீஸ் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.